காங்கிரஸ் கட்சி 61 இடங்களில் போட்டிட்டு 12 இடங்களில் மட்டுமே முன்னிலை. கடந்த தேர்தலில் கூட இதை விட கூடுதலாக முன்னிலையில் இருந்த காங்கிரஸ் கட்சி இப்போ அதை விட குறைவான இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். திரு இனியன், திஸ் இஸ் அபிஸ்மல், திஸ் இஸ் பெத்தட்டிக் அப்படிங்கிறது ஏற்றுப்பீங்களா இல்லையா? ஸ்ட்ரைக் ரேட் 19. இல்ல, பேத்தட்டிக்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய தோல்வியை அதை பார்க்க முடியாது. ஒரு விஷயம். ரெண்டாவது, இல்ல பேத்தட்டிக்னு சொல்ற அளவுக்கு பெரிய தோல்வி இது கிடையாது, அப்படிதான் நான் பாக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து காங்கிரஸுக்கு ஆமா இல்ல, காங்கிரஸ்க்கு தான் சேர்த்து சொல்றேன். ஏன்னா ஈக்குவேஷன் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். தனியா நீங்க பாத்தீங்கன்னா எப்படின்னு புரியல எனக்கு. சோ ஆர்ஜேடி கான்ட்ரிபியூஷன் காங்கிரஸ் என்ன இருக்கு நான் பார்க்கணும்ல, அதனாலதான் தனியா பார்க்கறேன். இல்ல அது வந்து பார்ட்டி வைஸ் நீங்க பாக்குறீங்க. நான் எப்படி பார்க்கறேன்னா ஈக்குவேஷன் என்சி உடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப சிறப்பா இருந்து உங்களுக்கு ரொம்ப மோசமா இருந்து உமர் அப்துல்லாவே சொன்னாரோ அவங்க சரியா இல்ல அப்படின்னு, அதே நிலைமை தான் இங்க இருக்கு. இல்ல சார், இப்ப நீங்க வந்து பார்ட்டி வைஸ் பாக்குறீங்க, நான் அலைன்ஸ்குள்ள இருக்க ஈக்குவேஷன் வைஸ் நான் பாக்குறேன். இப்ப நீங்க காங்கிரஸோட கான்ட்ரிபியூஷன் ஆர்ஜேடிக்கு எவ்வளவு இருந்திருக்கு, ஆர்ஜேடியோட கான்ட்ரிபியூஷன் காங்கிரஸ்க்கு எவ்வளவு இருந்திருக்குன்னு நம்ம இதுக்கப்புறம் தான் அதை அனலைஸ் பண்ண முடியும். அப்போ அதை வச்சுதான் நீங்க வந்து காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா இல்லையா. உங்க கூட்டணியில இருந்த உமர் அப்துல்லா உங்களுடைய பங்களிப்பு பத்தி என்ன சொன்னாருங்கிறத பார்க்கணும். எவ்வளவு பங்களிச்சீங்க நீங்க சொல்லும் போது இல்ல பங்களிக்கல. அது காஷ்மீர் டைனமிக்ஸ் வேற, பீகார் டைனமிக்ஸ் வேற. பீகார் டைனமிக்ஸ்ல நிச்சயமா இது நீங்க நான் கம்பேரபிள் நான் நினைக்கிறேன். சோ அது நீங்க எப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, தலைவர் ராகுல் காந்தி வந்து பொறுப்பு இல்லாம இருக்கான்ற குற்றச்சாட்டை 2012 இருந்தே தொடர்ச்சியா பிஜேபி காரங்க வச்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது காங்கிரஸ் தோத்துருச்சுன்னா அதுக்கு ராகுல் காந்தி காரணம். ஆனா காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு நல்லவர் வல்லவர்ங்கிறது வந்து சப்ஜெக்டிவ். தேர்தல் முடிவுகள் தான் ஜனநாயகத்துல வந்து வெற்றி பெறாரா இல்லையாங்கிறத காட்டும் நமக்கு. நிச்சயமா நீங்க தமிழ்நாட்டுல பல இந்தியாவில நிறைய எதிர்கட்சிகள் வந்து வெற்றி பெற்றுட்டு தான் இருக்கிறாங்க. அதுல ராகுல் காந்தியோட கான்ட்ரிபியூஷன் இருக்க தான் செய்யுது. கர்நாடகால வந்து ஜெயிச்சா சித்தராமையா காரணம்பாங்க, ராகுல் காந்தி காரணம் இல்லம்பாங்க. தெலுங்கானால காங்கிரஸ் ஜெயிச்சுன்னா அதுக்கு ராகுல் காந்தி காரணம் இல்ல, ரேவந்த் ரெட்டி தான் காரணம்பாங்க. அகில இந்திய அளவுல காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பிஜேபி ஒரு கோலிஷன் கவர்மெண்டா மாத்துச்சுன்னா அதுக்கு ராகுல் காந்தி காரணம் இல்ல, கூட்டணி தான் காரணமாங்க. இப்படியே வந்து அவங்க பண்ணி அவருடைய இமேஜை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அவருடைய அந்த எஸ்கலேஷனை வந்து அவர் காங்கிரஸ்குள்ள வரும்போது காங்கிரஸ் என்னவா இருந்தது, என்ன சிச்சுவேஷன்ல இருந்தது, என்ன மாதிரியான கட்சியை மீட்டு கொண்டு வளர்ந்து இல்ல அதிகாரத்துல இருந்ததே தவிர அதிகாரம் ஆட்சியில் இருந்ததே தவிர அமைப்பு ரீதியாக மிகப்பெரிய பலவீனமான இடத்துல காங்கிரஸ் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு பல கட்சிகளை காங்கிரஸ் உடைஞ்சிருச்சு. 91க்கு பிறகு பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு காங்கிரஸ் பல காங்கிரஸா இந்தியா முழுக்க உடைஞ்சிருச்சு. அதெல்லாம் திருப்பி ஒருங்கிணைக்கிற வேலை, அது ஐடியாலஜிக்கல் கன்சென்சஸ் காங்கிரஸ்குள்ள ஏற்படுத்துற வேலையை ரொம்ப தெளிவா பண்றாரு. அது நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு. அப்போ காங்கிரஸ் ஸ்கிராச்ல இருந்து ஜீரோல இருந்து தன்னை வந்து ஒரு புதிய கட்சியாக கட்டமைச்சுட்டு இருக்கு. அதுல அவருக்கு முக்கியமான ரோல் இருக்கு. அந்த ரோலை நெக்லெக்ட் பண்ணிட்டு அவர் வந்து பொறுப்பு இல்லாம அவரால் தான் தோத்துதுன்னு மாதிரியான எந்த கருத்தையுமே எங்களால 1% கூட ஏத்துக்க முடியாது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.